உயர் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இன்னும் எத்தனை காலத்திற்கு தொடர வேண்டும் என மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சாதியை ஒழிப்பதற்கான எந்த திட்டங்களும் இல்லாமல் சாதியம் மேலும் மேலும் இறுகிக் கொண்டிருக்கிற நேரத்தில், சாதிய வெறியால் கொலைகள் கூட நடந்து கொண்டிருக்கிற கட்டத்தில், சாதியின் பெயராலான இடஒதுக்கீட்டுக்கு மட்டும் எதிராக நீதிமன்றங்களே இப்படி சில பரிந்துரைகளை கொடுப்பது சமூக நீதிக்கு எதிரானது. எனவே அந்த நீதிமன்ற பரிந்துரையை எதிர்த்து நாடு முழுவதும் அதற்கான கண்டன குரல்கள் எழ வேண்டும். உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு தேவையா, எத்தனை காலம் கொடுப்பீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் தொடக்க கல்வியில், ஆரம்ப கல்வி நிலையங்கள் எல்லாம் ஒரு சமூக நீதியும் சமத்துவமும் இன்னும் வந்தே சேராத சூழ்நிலையில் உயர்கல்வியில் மட்டும் எப்படி சமத்துவம் தானாக வந்துவிட முடியும். அதனால் ஆரம்பத்திலே இன்னும் சமவாய்ப்பு என்பது தொடக்க நிலை கல்வியிலே இன்னும் முற்றாக அடைந்த பாடில்லை. எனவே அதை அடைந்து முடிக்கிற வரையிலும் உயர்கல்வியிலே வேண்டாம் என்று சொல்வதை பற்றி விவாதிப்பதற்கு இடமில்லை என்பது என்னுடைய கருத்து. இடஒதுக்கீடுல மாறுதல் கொண்டு வருவது கடினம், சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த எண்ணம் இவென்ச்சுவலா என்றைக்காவது ஒரு நாள், அது 10 ஆண்டு காலத்திலேயோ 20 ஆண்டு காலத்திலேயோ 50 ஆண்டு காலத்திலேயோ இடஒதுக்கீடு தேவையில்லாமல் போக வேண்டும், அந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒரு அடிப்படையில் இதை எடுத்துக்கிட்டோம்னா இதை ஏத்துக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக இடஒதுக்கீடுல மாற்றம் கொண்டு வர வேண்டுமானால் சாத்தியமில்லை.